அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்லவல் வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கே. பூமாலை சொல்லி கொடுத்தானே எவ்வளோ பூமாலை வந்திருப்பாங்க. இன்றைய தினம் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையிலே 26வது பாசுரம் மாலே மணிவண்ணா என்கின்ற திவ்யமான உயர்ந்த பாசுரம். கீழ்ப்பாட்டிலே கண்ணனை பற்றி ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் விழித்து வளர கருக்கிலானில் தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ணன் என்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருது யாகும் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து என்பதானது நேற்றைய பாசுரம் கீழ்ப்பாசுரம். அதிலே பாடும்பொழுது கண்ணனுக்கு வெகு காலமாக ஒரு மனக்குறை இருந்துதான். சாதாரண குறை இல்லை, பெரும் குறையாகவே இருந்துதான். அது என்னன்னாக்க வியாசர்னு ஒரு மகரிஷி இருக்கார். அந்த மகரிஷி சாரீரக மீமாம்சம் அப்படின்றதான ஒரு சூத்திரத்தை எழுதியிருக்கார். அதுக்கு பிரம்மசூத்திரம்னு கூட பேர். அது 2 அத்தியாயங்கள் இருக்கு. அந்த 2 அத்தியாயங்களும் எழுதும் பொழுது அந்த சூத்திரத்தை இது பண்ணும் பொழுது அதுல பகவான் ஒரு இடத்துல கூட அவர் பற்றி இந்த பூமியிலே பிறந்தார் அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணலையா. அது அவருக்கு பெரும் குறையா இருந்துதான். எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பூமியில மனுஷ ஜாதியை அவதாரம் பண்ணி அந்த மாதிரி பண்ணினேன், அதை குறிப்பிடாம விட்டுட்டாளே அப்படின்னு அவர் ரொம்ப மனசு குறையா இருந்துதான். அதை என்னதான்னு பார்த்தாலாம். அதுக்கு அடுத்தது பிரம்ம ரிஷிகள்லாம் மற்றவெல்லாம் வந்தா, அவள்லாம் மற்ற புராணங்கள்லாம் பண்ணா. அந்த புராணங்கள்ல கூட அவள்லாம் எப்படியோ விசேஷமாலாம் பெருமாளை பற்றி வர்ணிச்சார். அவர் எப்படி இது பண்ணார், இந்த பூமியில வந்து இது பண்ணார்ன்றதெல்லாம் அதெல்லாம் பண்ணாள் வழிய அவளும் இதெல்லாம் விட்டுட்டார். பிறந்ததை பற்றி ஒண்ணுமே சொல்ல. காரணபூதனாக பகவான் இந்த சிருஷ்டி பண்ணான் இந்த ஜகத்தை அப்படின்றதான் மென்ஷன் பண்ணிருக்கார். அதே மாதிரியாக கதோகில ஜகத் பத்மா போதாய அச்சுத பானுனா தேவகி பூர்வ சந்தியாயாம் ஆவிர்பூதம் மகாத்மனா அப்படின்னு எதோ சொல்லிட்டு போயிட்டார். இப்படிப்பட்ட அவருடைய மனசு குறைய தீர்த்தது அவ பாடின நேற்று பாசுரம் தான். அதுல கூட அவர் ஒரு குறை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நம்மாழ்வார் என்னுடைய குறைய போக்குற மாதிரி நம்மாழ்வார் ஒன்று பண்ணார். அவரை முதல்ல நான் இது பண்ணணும், சந்தோஷப்படணும். என்னன்னா, உயிரளிப்பான் என்னென்ன யோனியமாய் பிறந்தால் இமையோர் தலைவா அப்படின்னு சொன்னார். பிறந்ததை அவர் ஒத்துண்டார். அவர் எழுதினார், உயிரளிப்பான் என்னென்ன யோனியுமாய் பிறந்தால் இமையோர் தலைவான்னு அவர் எழுதினார். அதுக்குள்ள நீங்கள்லாம் அவருடைய குடி வழியா வந்தவங்க எல்லாரும், நீங்கள்லாம் அந்த குடிக்குடியா வந்தவர்கள் தானே. ஆனா நீங்க 5 நாளா பார்த்துட்டு இருக்குங்க, 5 நாள் பாசனம் பண்ணிருக்குங்க. அதுல ஒரு இடத்துல கூட நான் பிறந்ததை பத்தி நீங்க சொல்லவே இல்லையே. ஆனால் அதெல்லாம் தீர இன்றைய பாசுரத்துல தான் நீங்க சொன்னோம்னு சொல்லிட்டு நேற்று சொல்ற. அதுல வந்து ஒருத்தி மகனாய் பிறந்து அப்படின்றது ஒத்துண்டாருன்னா, அதுக்கு முன்ன இவன் என்ன பண்ணியிருந்தா இந்த 5 பாசுரத்துல நிறைய பாசுரங்களை பார்த்தோம்னா நந்தகோபன் குமரன் சொல்றா, வள்ளல் பெரும்பசுக்கள் அப்படின்னு சொல்றா, ஆட்டப்படைத்தான் மகன் நந்தகோபாலுடைய மகன் அப்படிதான் சொன்னால வழியே பிறந்ததை எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஆனால் நேற்றைய பாசுரத்துல ஒத்துண்டுங்க, ரொம்ப ரொம்ப பரம சந்தோஷம் எனக்கு அப்படின்னு முதல்ல சொல்ற. அடுத்தது நான் சொல்ற, அப்படியே அனலைஸ் பண்றாரு இந்த பாட்டை. நேற்று பாசுரத்தை கண்ணபிரான் அனலைஸ் பண்ணி பார்க்குறார். அதில் என்ன சொல்ல, அது சொன்னங்க வாஸ்தவம் தான், பக்கத்திலே ஒன்று சொன்னங்களே அதுதான் கொஞ்சம் நெருடுறது எனக்கு.
அது கொஞ்சம் இடிக்கிறது அப்படின்னாராம். என்னன்னு பார்த்தா, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அப்படின்னு சொல்லிட்டுங்க. உங்க மனசுல என்ன இருக்குன்னா, கம்சனுடைய பயத்தினால் நான் ஒழித்து வந்தேன் வளர்ந்தேன் அப்படின்ற மாதிரி உங்க எண்ணத்துல படுத்துக்கா போட்டுருக்குது அப்படின்னு வேற இது பண்ணாராம். அவள்லாம் அதுவாக இருந்தாலும் அது தெரியுது, நன்னாவே தெரியுது. நான் கம்சன் கிட்ட பயந்தா மாதிரியாக நீங்களாம் நினைச்சுட்டு இருப்போங்க, அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி சொன்னாராம். அதுக்கப்புறம் அது எங்க அம்மா ஒன்னா பயப்படுவா வாஸ்தவமாவே. அவன் நிறைய பயந்துருக்கா, யசோதையானவள் நிறைய பயந்துருக்கா. சின்ன குழந்தையா இருக்கும்போது எல்லாருக்குமே தன்னுடைய மகன் போது அவனை பத்திரமா பாதுகாக்கணும் தான் ஆசை இருக்கும். அந்த மாதிரி பயம் அவளுக்கு இருக்கிறது வாஸ்தவம் தான். அவன் என்ன சொல்லுவா அடிக்கடி, பொழுதுதல் கஞ்சன் கடியன் காப்பாருமில்லை கடல் வண்ணா உன்னை தனியே போய் எங்கும் தெரிதி. நீ எங்கேயும் தனியா போயிடாத, யாராவது பிடிச்சிருவா, தனியா போயிடாத, அவன் காத்துன்னு இருக்கான் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் பயந்துட்டே இருப்பா. அது சுபாவம் அது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பா. நீங்களும் அந்த மாதிரி நினைச்சா தப்பது. நான் அந்த மாதிரி இல்லை. நீங்கள் சொல்றது எப்போ நீங்களே சொல்லிருக்குங்க. என்ன சொல்றீங்கன்னா, ஒரு சமயத்துல கஞ்சன் வலை வைத்த அண்ணு காலினுள் எள்ளி பிழைத்து நெஞ்சு துக்கம் செய்ய போந்தாய் நின்ற இக்கண்ணீரோமை அப்படின்னு சொல்லிருக்குங்க. ஆனா நிஜமாவே நான் உங்களோட பொழுது போக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்தேனே தவிர ஒழித்து வளர நான் வரவில்லை அப்படின்றதான் சொல்றேன். ஆனா அப்போ சொல்ற எனக்கு ஒரு சந்தோஷம். இன்னொரு என்ன சந்தோஷம்னா, நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்களே, அதுல என்ன வார்த்தை சொன்னாங்க, தரிக்கிலானாகில் தான் தீங்கு நினைந்த கருத்தை பிறப்பித்து கஞ்சன் வயிற்றில் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல கூட கஞ்சன் வயிற்றில் தீங்கு நினைந்தன்னு சொன்ன, தீங்கு செய்தன்னு சொல்லல, தீங்கு நினைந்த அப்படின்னு சொன்னாங்க. இக்கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில், இது ரொம்ப சிறந்ததான வார்த்தை, எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. அவன் பல பல தீங்குகள் எல்லாம் செய்து கொண்டிருக்க செய்தேயும் நீங்கள் தீங்கு செய்த கஞ்சன் என்று சொல்லாமல் தீங்கு நினைந்த கஞ்சன் அப்படின்னு சொன்னதுக்கு எனக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுத்தேன். இது நல்ல வார்த்தை பிரயோகம் பண்ணிருக்குங்க அப்படின்றான். என்னுடைய நிகிரக அனுகிரகத்துக்கெல்லாம் நான் எப்படி நடத்தி வரேன்னாக்கா, யாரு இன்னார் இணையான்னு பார்க்கறது இல்லை, வாசி பார்க்கறது இல்லை, யார் இருந்தாலும் சரி பெரியவா சின்னவான்னு பார்க்கறது இல்லை, குழந்தைகள் வயசான மூத்தவான்னு பார்க்கறது இல்லை, எல்லாருக்கும் ஒரே விதமான என்னுடைய இதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன், அனுகிரகத்தை நான் கொடுத்துன்னு இருக்கேன். நீங்க காரியம் செய்ய வேணும்னு நெஞ்சால் நினைக்காமல் வாயால் சொன்னாலும் கூட போறோம், அதை நான் அனுகிரகிச்சு உங்களுக்கு அனுகிரகம் பண்ணிடுறேன். இதே மாதிரி தீங்கு செய்பவர்கள் யாராவது இருந்தா கூட வாயினால அபராதப்பட்டாலும் சரி, இல்ல கருமத்தினாலே அபராதப்பட்டாலும் அதை கொண்டு நான் அவளவே கொண்டு நான் அவளை நிகிரகிப்பதில்லை, அவளை நிரசனம் பண்றதில்லை. இந்த தீங்கு இவர்களுடைய ஹிருதயத்தில் இருக்கான்னு மாத்திரம் ஒன்று பார்க்குறேன். ஒருவேளை ஹிருதயத்திலேருந்து வந்திருந்தானா அதை நான் தண்டிக்கிறேன், அதை மாத்திரம்தான் நான் தண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். கருத்திலும் ஒன்றென்று தெரிந்த பிறகே நிகிரகிப்பேன் அப்படின்னு. இந்த தத்துவத்தை நீங்கள் தெரிந்து கொண்டுதானோ என்னமோ தீங்கு நினைந்த கருத்தை என்று சொன்னீர்களே, இது மிக விலை உயர்ந்த வார்த்தை இது அப்படின்னு சொன்னாராம். இதுக்கு மேல சொல்ற இன்னொன்று ரொம்ப அபாரமா ஒன்று சொன்னாங்க. என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? உன்னை அறுத்தித்து வந்தோம், உன்னை அறுத்தித்து வந்தோம்னு சொன்னாங்க. அறுத்தித்து வந்தோம்னா பிரார்த்தனை பண்ணி வந்தோம், உன்னையே அடைய வேண்டும் என்று நாங்கள் அறுத்தித்து வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. இது நான் எங்கேயுமே கேட்டதே இல்லை. எத்தனையோ வேதங்கள்லாம் சொல்லிருக்கா, எல்லாரும் இதுக்கெல்லாம் பண்ணிருக்கா. ஆனா ஒருத்தரோட இந்த மாதிரி என்னை அவளுடைய இதெல்லாம் கேட்பா, என்னென்ன வேணும்னு அவளுக்கு ஒரு லிஸ்டே போட்டு வச்சு கேட்பா. ஆனா யாருமே என்ன வேணும்னு கேட்டதில்லை. அது நீங்க சொன்னங்க ஒரே வார்த்தையால, உன்னை அறுத்தித்து வந்தோம், என்னையே நீங்கள் அர்த்திக்க வருவனது அந்த மாதிரி வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படிப்பட்ட உத்தம அதிகாரிகளாக நீங்கள்லாம் விளங்குறப்போ உங்களுக்கு பிரதிபத்தி பண்றேன். உங்களுக்கு நான் சர்வஸ்வ தானம் எது கேட்டாலும் கொடுக்கக்கூடியதான தானங்கள்லாம் நான் கொடுக்க தயாரா இருக்கேன். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, இப்போ பறைதருதியாகல்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது எனக்கு புரியல. பறைதருதியாகல்னா என்ன கேட்குறீங்க நீங்க?
அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நீங்க விளங்கல, நீங்க என்ன பண்ணணும், விசேஷமான அர்த்தம் என்னன்றதை நீங்க சொல்லுங்க இதுக்கு அப்படின்னு சொல்றதுக்கு அவ விடை போடுற மாதிரி தான் இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. இந்த பாசுரம் மாலே மணிவண்ணா பார்வை நீராடுவார் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்கிறேன் ஞானத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துள் பாஞ்ச சன்னியமே போல்வர சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சால பெரும் பறையே பல்லாண்டு செய்ப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆதிநிலையாய் அருள் அப்படின்னு கேட்கிற மாதிரியாக இன்றைய பாசனம் அமைந்தது. நிஜமாவே இந்த ஆயர் சிறுமிகளுக்காக ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்னு அவள் இதுலேருந்து தெரியுது பாருங்க. இப்போ சாதாரணமாக அவள் என்ன கேட்குறா பெருமாள்கிட்ட, புருஷார்த்தமாக என்ன வேணுமோ அந்த ஒரு 6 வஸ்துக்களை தான் அவள் கேட்குறா. அதுக்கு மேலே ஒன்றுமே கேட்கல. அதுவே நம்மளா இருந்தா கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. நம்மளும் தான் போய் பெருமாளும் நம்மளுக்கு பெருமாள் ஹெல்ப் பண்ண போகிறதில்லை, அவருக்கும் தெரியும், பார்த்து தான் இருக்கு, ஆராய்ந்து தான் பண்ணுறாரு அவர். அப்படி சரி பெருமாள் தான் சொல்லிட்டாரு, யார் பண்ணாலும் நான் ஹெல்ப் பண்ணுறது தயாராக இருக்கேன்னு சொல்கிற மாதிரியா. அதனால நம்மளுக்கும் வரம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அவள் கேட்டேன், எத்தனை வரம்? 6 வரம் கொடுங்களேன். அவளுக்கு சொன்ன மாதிரி எங்களுக்கும் 6 கொடுங்க அப்படின்னா முதல்ல என்ன பண்ண சொல்லுவோம், நம்ம 6 வரம் கேட்ட உடனே சொல்லுவோம், சரி முதல் வரமாக ஒரு அண்ணா நகரில் ஒரு பங்களா ஒன்று கொடுங்க, ஒரு சாதாரண சிம்பிளாக கொண்டு போகிறோம் அப்படின்னு தான் முதல்ல கேட்போம். அங்கேருந்து 2வது ஏதோ லேட்டஸ்ட் கார் ஒன்று வந்துருக்குதான், அந்த கார் ஒன்று கொடுங்களேன் அப்படின்னும். அப்புறம் அப்படியே இந்த மாதிரி 3வது வந்து என்னோட பையன் நல்லா படிச்சிருக்கான், இதெல்லாம் பண்ணலாம், எம்என்சிக்கு தான் ஒர்க் பண்ணியிருக்கான், அவன் நல்ல பிள்ளை மாதிரி அழகான ஒரு பொண்ணு சீர்சனத்தோடு வரட்டும், எல்லாம் தாராளமாக கொண்டு வரட்டும் அப்படின்ற மாதிரி கேட்போம். அந்த மாதிரி 4வது யோசனை பண்ணுவோம், என்னென்ன கேட்கலாம் பகவான்கிட்ட அப்படின்னு. அது மாதிரி என்னை தப்பாக நினச்சிருந்த பிற நான் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது எனக்கு கேட்கறது கூட. அதனால் நீயே பார்த்து வந்து தெரியுமே என்ன எனக்கு என்னென்ன கொடுக்குமோ கொடுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு பேராசையும் மேலே எதுதான் கேட்குறதுன்னு இல்லாமல் நான் கேட்போம். எனக்கு சொல்கிறதுக்கே நான் பூசுறது கேட்கறதுக்கு, அதனால் நீயே பார்த்து கொடுத்துருன்னு அழகாக நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த இவாள் ஆகப்பட்டவா ஆயர் சிறுமியர்கள்லாம் அங்கேருந்து அழகாக 6 வஸ்துக்களை மாத்திரம்தான் அவள் கேட்குறா. ரொம்ப பாவம். அப்படின்னா மார்கழி நீராட்டும் என்னும் நோன்புக்கு இவை வேண்டும்னு இந்த பெரியோர்கள்லாம் இது பண்ணிருக்கா, நியமனம் பண்ணிருக்கா. மேலையார்கள் செய்வன வேண்டுவன கேட்டியேன் ஞானத்தை அப்படின்னு சொல்லிட்டு அதை அழகாக சொல்றா. எவை என்பதனை அவ உனக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம்னு சொல்றா. அண்ணா இந்த உலகத்தையே நடுங்க வைக்கிற மாதிரி நீ அழகா ஒரு பாஞ்சஜன்யம் வச்சிருக்க பத்தியா, வெண்மை நிறமா இருக்க பாஞ்சஜன்யம். அதை இந்த குருட்சேத்திர போர்ல கூட அதை நீ ஊதும் பொழுது எல்லாரும் அந்த நடுங்கித்து, யுத்த களமே அப்படி நடுங்கித்து. அந்த மாதிரி வெண்மையான பாஞ்சஜன்யங்கள் அதனுடைய சங்கங்கள் எங்களுக்கு கொடுக்கணும். ஒன்று கொடுத்தா போறாது, நாங்கள் நிறைய பேர் இருக்கோம், ஒவ்வொருத்தரும் அங்கே சங்கநாதம் முழங்கணும். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம், பாவ நீராட்டு நோன்புக்காக புறப்பாடு ஒன்று பண்ண போகிறோம். வெளியில வீதி வெளியில் பஜனவாதி பண்ணி போகிறோம். அப்போது அந்த பஜனைக்கு என்னென்ன வேண்டும் அப்படின்றதாகத்தானே அந்த இதெல்லாம் கேட்குறாங்க. அப்போது முதல்ல இப்போது பெரிய கோவில்களாக இருந்தது, காஞ்சிபுரம், திருவல்லிக்கேணி கோவில் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அங்கே வெடி போடுவோம். பெருமாள் புறப்பாடு ஆடுதுன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் தெரியும், நம்ம பக்தர்களுக்கெல்லாம் சொல்லிட்டு அழகாக ஒரு வெடி போடுவார். உடனே நம்ம வந்து பெருமாள் தயாராகிட்ட நம்ம ரெடியாக போயிடணும் அப்படின்னு கிளம்பி போயிடுவோம். ஆனால் கிராமங்கள் தானே, அந்த இடத்துல வெடி போடுறது எங்கே முடியும். அதனால என்ன சொல்றா, இந்த சங்கங்கள் எல்லாம் கொடு, அதெல்லாம் முழங்கும். பெருமாள் புறப்பாடு ஆடுது, இந்த மாதிரி வஜன கோஷ்டி புறப்பாடு ஆடுறதுக்கு சங்கங்களை நாங்கள் ஊடுகிறோம் அப்படின்னு சொல்றார். 2வது அதே மாதிரியாக மேல தாளங்களோட எல்லா இடத்துலையும் பெருமாள் இதெல்லாம் போற நாதஸ்வரம் கச்சேரிலாம் இருக்கு. பெருமாள் புறப்பாடு ஆகும்போது அவ கிராமத்தில் இருக்கிறதுனால பறையை கொடு போறோம். சாதாரண ஒரு பறை அடிப்பதற்கு ஒரு பறையை கொடு அப்படின்பா. பெருமாள் சின்ன இந்த இவரெல்லாம் யார் கொண்டாருனாக்கா உடல் வச்சு அடிப்பான். திருமஞ்சன காலத்தில் பெரிய நாதஸ்வரம் கச்சேரிலாம் பண்ண முடியாது. பெருமாளுடைய வேதங்கள் சேவிக்கும் பொழுது அது நன்னா எல்லாருடைய செவிகளையும் படணுன்றதுக்காகவும் பெரிசா பகவானுக்கு ஒரு துவனியை கொண்டதுக்காக உடல் அடிப்பான். அந்த உடலானது